ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் லக்ஷனா. இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்னோடய டிஜிகோல்டோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தங்கமயிலில் வந்து டிஜிகோல்டு வந்து ஜாயின் பண்ணேன். ஸோ என்னோடய நெய்பர் வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபோ சொன்னாங்க. ஸோ நானும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஸ்டார்டிங் எனக்கு வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து அமௌண்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அக்கௌண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு ₹1000 இருந்துச்சு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது இருந்த அமௌண்ட்டை. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து இனிஷியலாக வந்து நான் அதில் பே பண்ணி ஜாயின் பண்ணேன். ஸோ அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். நான் ஜாயின் பண்ணும்போது ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 8500 அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஒரு ₹1000 வந்து ஜாயின் பண்ணி அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ மந்த்லி எனக்கு வந்து அதில் அமௌண்ட் வந்து போடலாமா போட வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃப்யூஷன் இருந்தது. எனக்கு அந்த ப்ராசஸ் பற்றி எதுவுமே தெரியாது. நான் ஆக்சுவலாக என்ன இதில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 1 கிராமுக்கு வந்து ஒரு ரிங்கு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த 1 கிராம் வந்து நான் எப்படி சேவ் பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் அந்த ₹1000 வந்து பே பண்ணிட்டேன். ஆஃப்டர் தட் என்னென்னா ப்ரெக்னென்சி டைமில் வந்து கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வந்து மணி கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மணியை வந்து நான் அப்படியே வந்து 6000 எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ 2 டைமாக தருவாங்க. ஸோ அந்த 2 டைமும் வந்து நான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் 3000 கிடைக்கும்போது நான் அது வந்து அப்படியே இந்த டிஜிகோல்டில் வந்து நான் பே பண்ணிட்டேன். அண்ட் தென் செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் லேட்டராக தான் வந்துச்சு. ஒரு 6 மந்த்ஸ் எண்டில் அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ அதுக்குள்ள அமௌண்ட்டும் நான் வந்து அப்படி இதில் பே பண்ணிட்டேன். டோட்டலாக வந்து 7000 வந்து பே பண்ணேன். அது போக எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 3700 கிட்ட மட்டும் நான் வந்து நானாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டது. ஒரு 500 ஒரு 200 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து 3700 மட்டும் நான் வந்து லாஸ்ட்டாக வந்து பே பண்ணேன். நான் எவ்வளோ அக்குமுலேட் பண்ணியிருந்தேன்னா ஆக்சுவலாக 1 கிராம் கூட இல்லை, அதுக்கும் கம்மியாக 970 அந்த மாதிரி தான் நான் வந்து சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அது மெச்சூர் ஆனதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஷாப் போனதில் வந்து ஒரு 4-5 ரிங் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து காட்டினாங்க. ஸோ அதில் வந்து நான் என்ன சூஸ் பண்ணியிருந்தேன்னா, ஸோ இந்த ரிங் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். ஆக்சுவலாக இது பார்க்க வந்து 1 கிராம்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு ரிங் வந்து நான் செலக்ட் பண்ணேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் இருக்கிற மாதிரி குட்டி குட்டியே ஸ்டோனாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது வந்து ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வேணான்னு சொல்லிட்டு சரி நமக்கு கொஞ்சம் எப்போவாது தான் நம்ம வந்து வியர் பண்ணுவோம். ஸோ அதனால் எக்ஸாக்டாக அது இருக்கணும் அப்படிங்கிறதுக்கப்புறம் வேறு டிசைன்ஸ் ஒரு 2-3 டிசைன்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் வந்து இந்த இது சூஸ் பண்ணேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எப்போதுமே மோஸ்ட்டாக வந்து என்கிட்ட இருக்கிற திங்ஸ் வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை இயரிங்ஸோ இந்த மாதிரி வந்து சேம் பேட்டர்னில் வந்து 2 இது வந்து நான் வச்சுருப்பேன். ஸோ அது என்னன்னே தெரில, சின்ன வயசுலேருந்தே அப்படி தான். ஸோ அதே மாதிரி இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோடய இயர்னிங்ஸில் வந்து நான் வாங்கின ரிங்கு. ஸோ வந்து இதே மாதிரியே வந்து இருந்ததுனால வந்து நான் வந்து என்ன சூஸ் பண்ணிட்டேன்னா, சரி ஓகே இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து லாவெண்டர் கலர் ஸ்டோன் இருக்கும், ஒயிட் வித் லாவெண்டர் கலரில். இதில் இப்போ வந்து அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம வாஷ் பண்ணோன்னா உங்களுக்கு நல்லாவே வந்து கிளியராக தெரியும். இதில் வந்து லாவெண்டர் கலர் ஸ்டோன் இருக்கும். சரி நம்ம வந்து இது வந்து சிங்கிள் லேயரில் இருக்கிற மாதிரி இருக்குது, இது வந்து டபுள் லேயரில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இது வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா டிஜிகோல்டு வந்து ஸ்கேமு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து ரொம்ப ஸ்கேம் மாதிரி வந்து தெரியல. நீங்கள் வந்து டிஜிகோல்டு வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து மெச்சூர் ஆகிற டைம் வந்து உங்களுக்கு வந்து ஆடிப்பெருக்கு, இந்த மாதிரி அக்ஷய திருதி, இந்த மாதிரி தீபாவளி, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் வந்து மெச்சூர் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து போடுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்கும்போது வந்து உங்களுக்கு வந்து சேதாரம் செய்கூலியில் வந்து ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ நான் போட்டிருக்க டைமில் வந்து எனக்கு வந்து ஆஃபர்ஸ் வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, சேதாரம் செய்கூலியில் வந்து ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து இதோட ரிங்குக்கு வந்து என்ன வேஸ்டேஜ் ஆக்சுவலாக அவங்க போட்டிருந்தாங்கன்னா 18% சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ 18% ரிங்கு வந்து எனக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து பில்லிங்கில் வந்து எனக்கு எவ்வளோன்னு சொல்லி காமிச்சாங்கன்னா 12% தான் சொல்லி காமிச்சாங்க. ஸோ நான் வந்து மொத்தமாக பே பண்ணது வந்து ₹10,070 ₹10,700 தான் நான் வந்து பே பண்ணியிருந்தேன். ஸோ எக்ஸஸாக வந்து எனக்கு வந்து எவ்வளோ பே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, இதோட கிராம் வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.50 மில்லி. இதில் வந்து இந்த ஸ்டோன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 மில்லி வந்து இதில் வந்து லெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து ஸ்டோனுக்கு வந்து அமௌண்ட் கிடையாது. அது போக வந்து நான் 9 பாயிண்ட்
0.97 மில்லிகிராம்ஸ் சேவ் பண்ணியிருந்தேன்னா, ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்து ஒரு 50 மில்லிக்குள்ள அமௌண்ட் வந்து நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அந்த 50 மில்லிக்குள்ள அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அரௌண்ட் வந்து 500 சம்திங் வந்தது. அண்ட் தென் வந்து வேஸ்டேஜ் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1400 சம்திங்கோ என்னவோ தான் வந்தது. அப்புறம் வந்து ஜிஎஸ்டி வந்து ₹191. ஸோ 191 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் 2ம் சேர்த்து வந்து அது வந்து ஒரு 400 அந்த மாதிரி வந்தது. ஸோ டோட்டலாகவே நான் வந்து பே பண்ண அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2400 அமௌண்ட் தான். ஸோ இப்போ 400 வந்து நம்ம ஜிஎஸ்டி போயிடுச்சுனால 2000 எக்ஸ்ட்ராவாக இந்த 2000 மட்டும் இந்த வேஸ்டேஜுக்காக நான் வந்து போடுற மாதிரி இருந்தது இந்த 1 கிராமுக்கு. ஸோ இது நம்ம ஸ்கீமில் போனோன்னா அது வந்து ஃப்ரீயாக தான் கிடைக்கும். இது வந்து ஸோ இந்த மெத்தட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்போ வந்து தெரியாது. ஸோ புதுசாக ஜாயின் பண்ணதுனால வந்து நான் வந்து சரி எப்படி இருக்குது பார்க்கணுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சேவ் பண்ணேன். இது வந்து ரொம்ப மெமரபிள் கிஃப்ட் தான். ஸோ என் பையன் மூலமாக எனக்கு வந்து கிடைச்ச கிஃப்ட்டு. ஸோ இது வந்து நான் வந்து அவனுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் நான் வந்து வாங்கலாமான்லாம் நான் யோசித்து பார்த்தேன். அப்புறம் வந்து அவனுக்கே வந்து பர்த்டேக்கு வந்து நேமிங் செரிமனிக்கெலாம் வந்து கிஃப்டாக வந்தது, ரிங் இருந்தது. ஸோ அதுவே என் ஹஸ்பண்ட் வந்து போடவில்லை. ஏன்னா அவங்க சூ பண்ணும்போது வந்து முழுங்கிற சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ 1 கிராமுங்கும்போது நம்ம பேபிக்கு வந்து இந்த மாதிரி ரிங்கு தான் யோசிக்க முடியும். ஸோ டாலர் இந்த மாதிரி கூட நம்ம வந்து கிஃப்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சரி அவனுக்கு லேட்டராக அவனை வந்து ஏதாவது அவனுக்கு வாங்கி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எனக்கே மெமரபிளாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் மூலமாக எனக்கு கிடச்சிது அப்படிங்கிறதுனால வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து இது வந்து ஸ்கேமாலாம் ஒன்றும் தெரியல. பில்லிங்கில் நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்கங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து பில்லிங்கும் அந்த அளவுக்கு ஸ்கேம் மாதிரி தெரில. ஏன்னா அவங்க வந்து கரெக்டாக டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து கரெக்டாக சொன்னாங்க. இந்த மாதிரி 970 நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் வந்து 10,700 வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கிறீங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அந்த 30 மில்லி வந்து இந்த ஸ்டோனுக்குள்ள அமௌண்ட்டில் வந்து லெஸ் பண்ணிட்டு 50 மில்லிக்கு மட்டும் நீங்கள் வந்து இன்னியோட கோல்டு ரேட்டில் வந்து பே பண்ணால் போதும். அண்ட் தென் வந்து வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு 18%லேருந்து 12% வந்து ஆஃபரு. ஸோ அதுக்கு வந்து 1800 சம்திங் ஏதோ சொன்னாங்க. ஸோ அவ்வளோதான். எனக்கு வந்து அவங்க எஸ்டிமேஷன் பில் காட்டிட்டு தான் வந்து ஓவரால் பில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பில்லை வந்து அவங்க வச்சுக்கிட்டாங்க. ஸோ எனக்கு ஃபைனல் பில் வந்து ஒரு இது கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ண போகிறேன். ஸோ இதான் அந்த பில்லு. இது வந்து நான் ஆக்சுவலி அந்த டைம் அது முடிஞ்சு ஒரு 1 வீக் டு 10 டேஸ் அப்புறம் தான் வந்து. ஸோ அன்னையோட கோல்டு ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 14,120 ஸோ என்னோடய வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.056. இதோட கோல்டு வெயிட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1.026. அப்புறம் வந்து இதில் வந்து ஸ்டோன் இது போட்டிருக்காங்க 30 மில்லிகிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து லெஸ் பண்ணிட்டாங்க. லெஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து நான் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கிறேன் இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க 10,700. இதுதான் நான் வந்து பே பண்ண அமௌண்ட்டு. இப்போ வந்து இவங்க வந்து 1 கிராம் கோல்டோட வெயிட் வந்து போட்டிருக்காங்க 14,089 சொல்லிட்டு. இதில் வந்து டிஸ்கவுண்ட் ஆன அமௌண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 18%லேருந்து 12%ன்னு சொன்னல. ஸோ அந்த அமௌண்ட்டை வந்து இதில் போட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த 18% இல்லாமல் 12%க்குள்ள அமௌண்ட் டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டுன்னு போட்டிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்போ நம்ம பே பண்ண வேண்டியது என்னென்னா 12,752. இது வந்து அந்த வேஸ்டேஜோட சேர்த்து தான். அண்ட் தென் இது வந்து ஜிஎஸ்டி அமௌண்ட்டு. ஸோ டோட்டலாக வந்து எனக்கு வந்து 13,135 வந்தது. இதில் வந்து நான் அந்த 10,000 வந்து 700 வந்து பே பண்ணதுனால வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த 2,400 மட்டும்தான் நான் வந்து பே பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இதில் வந்து ஸ்கேம் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இல்லை. நம்ம வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து நம்ம வந்து மெச்சூர் பண்ணி எடுக்கிற மாதிரி இருந்தோன்னா உங்களுக்கு நிறையவே வந்து ஆஃபர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நான் போன டைமே கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் இதாகிடுச்சு. ஏன்னா நான் அக்ஷய திருதியை முடிஞ்சு தான் போனேன். இருந்தாலுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற வெயிட்டில் வந்து அவங்கக்கிட்ட வந்து கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ வந்து நீங்களும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் வந்து எப்போவாது கிடைக்குது 500 200 ஆர்எல்ஸ் நம்ம க்ராசரியில் வந்து மிச்சம் பண்ணுறது, ஆர்எல்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்குறதுல மிச்சம் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது வந்து குட்டி குட்டி சேவிங்ஸ் தான்.
நம்ம வந்து பல்காக தான் சேவ் பண்ணணும்னு இல்ல. ஏன்னா இப்போ கோல்ட் ரேட் வந்து ரொம்பவே டபுள் த ப்ரைஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இந்த விளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.